நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் உடல் பருமன் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதாவது உணவு முறைகளை மட்டுமே நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோம் அப்படின்னா உடல் பருமன் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம். கொஞ்சம் உடற்பயிற்சி ஏதாவது ஒரு நேரம் உங்களுடைய உடலுக்காக அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்குங்க. நீங்கள் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உணவு முறைகள் டோட்டலாக மாறிடுச்சு. நல்ல காற்று கிடைக்காம போயிடுச்சு. குடிநீர், நிலத்தடி நீரும் மாசுபடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம தான் நம்மளுடைய உடம்புக்காக நம்ம ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும். இன்றைக்கி நிறைய யூடியூப்லாம் நிறைய உடற்பயிற்சியை பற்றிய வீடியோஸ்லாம் நிறைய அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் அட்லீஸ்ட்டு உடற்பயிற்சிகளால் முடியலைங்க அப்படின்னா ஒன்று காலையில், இப்போ காலையில் முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஈவினிங் ஆகுது. இல்லை இது ரெண்டுமே முடியலை அப்படின்னா நீங்கள் கிரவுண்டுக்கோ இல்லை வேறு எந்த இடத்துக்கும் நீங்கள் போக தேவையில்லை. 8 நடைப்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அதனுடைய படத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அந்த 8 நடைப்பயிற்சி அப்படின்றத ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 20 நிமிடம் தான். நீங்கள் ஒரே ஒரு முறை மாத்திரம் செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்க்க உடம்புல உள்ள கொழுப்புகள் நல்லா கரைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே உணவு விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உணவு எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த 8 நடைப்பயிற்சி அவசியம். இந்த 8 நடைப்பயிற்சி மாத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அன்றைக்கி செஞ்ச அன்றைக்கி காலையிலேருந்து இரவு நீங்கள் படுக்க போகிறவங்க உடம்பு எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குது, நல்ல ஒரு பலமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க.